நான் திக்குவாயனும் மந்த நாவுள்ளவனுமாய் இருக்கிறேன் என்று மோசே சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு மோசையை தெரிந்தெடுக்கும் பொழுது அவன் தன்னிடத்தில் இருக்கிற குறைகளை கர்த்தருக்கு முன்பாக கொடுக்கிறாங்க. என்னால எப்படி இதை செய்ய முடியும், நான் எப்படி இதை சாதிக்க முடியும், நான் எப்படி பார்வோனுக்கு முன்பாக நிற்க முடியும், நான் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க முடியும். இன்றைக்கு மோசையை போல நம்மிலும் அநேகர் நம்மளிடத்துல இருக்கிற குறைகளை குறித்து கற்றிடத்துல மன்றாடி கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு நல்ல வேலை இல்ல, நான் ஆசீர்வாதமா இல்ல, எனக்கு நல்ல வீடு இல்ல, எனக்கு நல்ல குடும்பம் இல்ல, எனக்கு நல்ல கணவன் இல்ல, மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்லை என்று நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை கர்த்தரிடத்துல சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கானது. கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை உள்ள கண்களை அவர் உங்கள் மேல வைத்திருக்கிறார். மோசையை பயன்படுத்தின அதே உங்களையும் பயன்படுத்த, உங்களுக்குள்ளிருந்து ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைய நாள்ல நம்ம ஒப்பு கொடுப்போம்.